அதாவது பெற்றோருக்கு சுதந்திரத்தை வழங்குதல், தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வேக்சின்ஸ் தேவையா இல்லையா என்பது. தேவையற்ற விதத்தில் கொடுப்பது என்பதை விட பொருளாதார ரீதியில் தங்களிடையேயான ஒரு சேமிப்பை மேற்கொள்வதற்காக இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். இப்பொழுது கோவிட் காலத்தை எடுத்து பார்த்தீர்களால் உண்மையிலேயே கோவிட் காலத்தில் வெளிவராத ஒரு செய்தி என்னவாக இருக்குமாக இருந்தால் அது நிச்சயமாக அமெரிக்கா பெற்ற பாதிப்பு. அமெரிக்கர்கள் அதிக அளவில் இறந்ததற்கான காரணம் அவர்கள் தங்க அந்த வேக்சின் முறையை அல்லது வேக்சினை ஏற்காமல் விட்டது மாத்திரமில்லை, அந்த வருத்தத்திற்கான கொடுக்கப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்காமல் விட்டது. இந்த போர் என்பது முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் யாருக்குமே மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அந்த விட்டுக் கொடுப்பியலில் இருக்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுதும் நீண்டு செல்கின்றது. கனடா நிச்சயமாக தனது நிலைமைக்கு மூடிய வகையில் பங்களித்திருக்கின்றது. பண உதவியாகவோ அல்லது ராணுவ உதவிய உபகரண உதவியாக. அவர் அந்த மக்களின் நலனில் ஒரு அக்கறை காட்டாதவராக, அதாவது சொந்த நாட்டு மக்களின் நலனிலே அக்கறை காட்டாதவராகவும், அவருடைய அதிகாரம், அதாவது ஜனாதிபதியாக இருக்கின்றவருடைய அதிகார போக்கு எந்த அளவில் மாற்றத்தை உலகத்தில் கொண்டு வரப் போகிறது என்ற கேள்விதான் இருக்கின்றது.